ஒரு எபிரேய எழுத்து எழுத்தாவும் செயல்படும், வார்த்தையாவும் செயல்படும், எண்ணாகவும் செயல்படும். இப்ப இந்த 3 எழுத்துக்கள் சேர்ந்துதான் ஆலெஃப் என்ற உச்சரிப்பு வரும். அலெஃப், லமட், பே. ஒரு எபிரேய எழுத்து எழுத்தாவும் செயல்படும் சொன்னேன், வார்த்தையாவும் செயல்படும் சொன்னேன், எண்ணாகவும் செயல்படும் சொன்னேன். இப்ப ஆலெஃப் அப்படின்றது ஒரு எபிரேய எழுத்து. இந்த 3 எழுத்துக்கள் சேர்ந்தாதான் ஆலெஃப் என்ற உச்சரிப்பு வரும். அதுதான் சொன்னேன், வார்த்தையா செயல்படும். இப்ப இந்த ஆலெஃப் ரிவர்ஸ் எடுத்தீங்கன்னா பேலே, பேலேனா அதிசயம். அடுத்து என்ன சொன்னேன், ஒரு எபிரேய எழுத்து எண்ணாக செயல்படும் சொன்னேன். இந்த ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்கும் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்கு, நான் போடுறேன் பாருங்க. அலஃபுக்கு 1, லமட்டுக்கு 30, பேய்க்கு 80. டோட்டலா கூட்டினீங்கன்னா 111. 1 1 1. இது திருத்துவத்தை குறிக்கும். ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்கும் நிறைய லிட்ரல் மீனிங்கும் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் மீனிங்